முதல்ல நீங்க இந்த ஊழலையும் வெறும் வாக்கு வங்கிகளாக மக்களை பார்க்கிறதையும் மக்களை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடக்கூடிய ஒரு மிஷினா பார்க்கறதையும் நீங்க மாத்தணும். அதற்கு முதல்ல இவர்களை மாத்தணும், இந்த ஆட்சியாளர்களை மாத்தணும். அது மக்கள் தயாராயிட்டாங்க. அதுதான் நம்ம சொல்லிட்டு இதற்கான தீர்வுகள் நியாயமாக மக்களோடு மக்களாக நின்று மக்கள் கஷ்டம் புரிந்து ஒவ்வொரு திட்டத்தையும் கடைக்கோடி மக்களுக்கு சென்று அடைந்து விட்டதா, மக்கள் பயனடைகிறார்களான்னு கண்காணிக்கக்கூடிய இடத்துல இருக்கணும் ஆட்சியாளர். தினம் தினம் மக்களை போய் சந்திக்கணும். தினம் தினம் ஆட்சியாளர்கள் என்ன பண்ணணும், தொகுதி எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், எம்பிக்களாக இருக்கட்டும், தொகுதிக்கு போகணும். சும்மா ஆட்சிக்கு முதல்ல 6 மாசம் மட்டும் நான் கழிப்பிடத்தெல்லாம் ஆய்வு செய்யறேன், உள்ள போய் போட்டோ போடுறேன், 6 மாசம் மட்டும் போனா பத்தாது. 5 வருஷமும் பார்க்கணும். சாலைகள் தரமா இருக்கான்னு பார்க்கணும், தெருக்கள் தரமா இருக்கான்னு பார்க்கணும், குடிநீர் தரமா இருக்கான்னு பார்க்கணும், கழிவுகள் முறையாக அகற்றப்படுதான்னு பார்க்கணும். கிரவுண்ட் லெவல்ல இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள். அந்த பிரதிநிதிகள் இதெல்லாம் பார்க்க டைம் இல்லை. அவர்களுக்கு எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி டெண்டர் எடுக்கலாம், அதுல எப்படி ஊழல் பண்ணலாம், மக்களுக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை எப்படி சூறையாடலாம், எப்படி தங்கள் குடும்பம் நல்லா வாழலாம் அப்படின்னு மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வரைக்கும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தினால அரசியல் ஒரு பிசினஸா பார்க்கக்கூடிய ஒரு